வணக்கம். இன்றைய காணொலியில பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில நிறைய விடயங்கள் பேசுவதாக மாறி இருக்கின்றன. அதுல குறிப்பாக இந்த சுரேஷ் சிலை சம்பந்தப்பட்ட ஒரு மெனு சம்பந்தமான உடையது ரெட் மெனு என்று தாக்கல் செய்திருந்தால் சில விஷயங்களை தன்மையில முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக மேல் சொல்லப்படுகின்ற அந்த வழக்கு சம்பந்தமான விடயங்களை செல்லுபடியற்றதாக்க வேண்டும் என்கிற ஒரு மெனுவை தாக்கல் செய்திருந்தார். அதே மாதிரி இந்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டே அவர்களும் ஒரு இடையீட்டு மெனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இதுல தன்னை ஒரு இடைபூ மெனுதாரராக சேர்த்து கொள்ளுமாறு கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் அல்லது இந்த சுரேஷ் சிலைக்கு எதிராக தாக்கல் செய்த இந்த விடயத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதுல நடக்க போகின்றது என்பதனை. அதே மாதிரி ஒரு பௌத்த தேரர் ஒருவரும் இது சம்பந்தமான விடயத்தில் இடையீட்டு மனு பூதாரராக தன்னை உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இவையெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற விடயமாக மாறி இருக்கின்றன. இந்த உயிர்த்தநாயர் தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்துல இந்த உயிர்த்தநாயர் தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்துல சுரேஷ் சிலை எப்பொழுது ஒரு முக்கிய ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவராக உள்ள வருகின்றாரோ அதுல இருந்து விசாரணைகள் பலம் பெறுகின்றன. எந்த அளவுக்கு விசாரணைகள் பலம் பெறுகின்றனவோ அந்த அளவுக்கு சுரேஷ் சிலைக்கு ஆதரவான குரல்களும் அடிக்கடி எழும்புறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவர் செய்த விடயங்கள் முன்னைய நாள்களில் இராணுவத்துக்கு அவர் அர்ப்பணத்தோடு செயல்பட்டவர், இப்பொழுது அவர் இப்படி சித்திரவதைக்குள்ளாகின்றார் என்ற பல விடயங்கள் அந்த இடத்துல பேசுகொள்ளாகின்றது. இது சுரேஷ் சாலைக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டையும் தோற்றுவிக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த உயிர்த்தநாயர் தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு நேர்காணல் என்ற கொடுத்திருந்தால் அந்த நேர்காணல்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தார். என்னடா தான் இந்த 2022ஆம் ஆண்டு ஒரு நாட்டை மீள கட்டியெழுப்புறதுக்கு ஒரு சூழ்நிலைக்கு வருகின்ற பொழுது எந்த ஒரு சூழ்நிலையில வருகின்றார் என்றால் முதலாவதாகவே நான் ஒரு முதல் தெரிவாக இருந்திருக்கவில்லை. அதுல நிறைய பேர் முதல் தெரிவாக இருந்தார். சயித் பிரேமதாஸ் அவர்கள் முதல் தெரிவாக இருந்திருந்தார். இப்படியாக நிறைய பேர் அடுத்ததாக நாட்டை கொண்டு செல்வது, அடுத்ததாக நாட்டினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற பல விடயங்கள்ல பலருடைய பேர் அடிபட்டிருந்தார். அதுல குறிப்பாக 4வது தெரிவாகத்தான் நான் இருந்தேன். ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான வெளியான செய்திகளா இருக்கிறது. அது குறிப்பிட்ட நேர்காணல்ல ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்த விடயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேற்றைய தினம் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான விமர்சனங்கள் பல இடத்துல எழுந்திருந்தது. அது தொடர்பாக டாக்டர் சிவானந்தா அவர்கள் கூட தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்டா வேற மாதிரி இருந்திருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ற அடிப்படையில அவர் சொல்லியிருந்தார். இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில அவர், அதாவது டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்தது. அது எந்த அளவுக்கு விமர்சனமா இருந்ததுன்னா ஒரு சர்வதிகார போக்குல இந்த கட்டுப்பாடு இருக்கிறது என்கிற விமர்சனம் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் இப்படியான ஒரு சமூக வலைத்தளங்களுடைய பின்னணி இல்லை. அப்ப அந்த சமூக வலைத்தளங்களோட பின்னணி இல்லாம இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்படியான விடயங்கள் நடந்தது உண்மையிலேயே ஒரு சர்வதிகார போக்க மீண்டும் அதுல அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் விமர்சனம் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இப்ப இருக்கின்ற இந்த தலைமை கொஞ்சம் விலகின போக்குல இதை விட்டிருக்கோ என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் திட்டமிட்ட வகையில நடத்தப்பட்டிருக்கோ என்ற இன்னொரு கேள்வி ஒன்று பெரிய அளவில் எழுதுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. என்னென்னு பாத்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இடையே பேசுகின்ற பொழுது சந்திரசேகர் அவர்களை பார்த்துள்ள நான் கூட ஆள்தான் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில முன்னர் பேசி கதைத்து இந்த விஷயங்கள் நடக்குதுன்ற விமர்சனம் பல இடத்துல முன்வைக்கப்படுது. ஏன்னா இப்ப சந்திரசேகர் கோவப்படுற முன்னைய காலகட்டங்களையும் கோவப்பட்டிருந்தேன். ஆனா ஒரு சில இடங்கள்ல அர்ச்சுனா ராமநாதனுடைய இடுப்பை கிள்ளிட்டு போறதும் ஒரு நட்பு லாபகரமான ஒரு சூழல்ல இந்த பொது வழிகளில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்லேயே நடக்கிறதும் ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கிறது. என்ற சில விஷயங்களை இவர்கள் வெளி சூழல்ல பேசுகின்ற பொழுது இதையும் ஒரு நகைப்புக்குரிய விஷயங்களா பேசிட்டு கடந்து செல்வார்கள். ஆனால் இது நகைப்புக்குரிய விடயங்களை இல்லை. இப்படி ஒரு கூட்டத்தையோ பொது நிகழ்வையோ குழப்புறது மக்களுடைய அபிவிருத்திகளை குழப்புறதுக்கு சமனான ஒரு விடயம். அபிவிருத்தி குழு கூட்டத்தை குழப்புறது மக்களுடைய அபிவிருத்தியை குழப்புறதுக்கு சமனான ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்க்கணும். அடுத்த கட்டமாக இவர்கள் பேசி சிரித்து விட்டு போறதும் இதை கடந்து நகர்ந்து செல்றதும் மீண்டும் மீண்டும் இப்படியான விடயங்கள் வருகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த விடயங்களுக்கு தீர்வு கண்டாப்புறது பேசி கதைச்சு நகைச்சு செய்யறது வேற விடயம். தீர்வு காண முதலே பேசி கதைத்து விட்டவர்கள் தங்களுடைய இந்த நட்பை பாராடி செல்றது மீண்டும் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை தான் சுட்டிக்காட்டும். ஆக இது முன்னர் பேசி கதைத்து விட்டு நடக்கின்ற சம்பவங்கள் என்ற கேள்வி ஒன்று இருந்தது. இன்னொரு விதத்துல பார்க்க முன்னைய காலகட்டங்களில் ஜேவிபி சில கூட்டங்களை வைக்கின்ற பொழுது ஜேவிபியில என்னதான் விமர்சனம் இருந்தாலும் ஜேவிபியினுடைய சில கூட்டங்கள் சில ஒழுக்கமான நடைமுறைகளுக்கு தான் நடக்கிறது பலமை.
ஏனென்றால் அவர்கள் கலவரம் செய்வார்கள், ஆனால் அவர்கள் கூட்டத்துக்குள்ள கலவரம் நடக்கிறது குறைவாக இருக்கும் அவர்கள் மூலமாக. ஏனென்றால் ஒரு சீர்மையாக அவை நடைபெறும். வடக்கு கிழக்கில் நடந்தாலும் சரி, தென்னிலங்கையில் நடந்தாலும் சரி, ஒரு சீர்மையாக நடைபெறும் என்கின்ற ஒரு விவாதம் ஒன்று இந்த ஜேவிபி சம்பந்தமான விடயத்திலே இருக்கு. ஆனால் தான் பழைய ஜேவிபி என்று சொல்லிக் கொள்கின்ற, தான் தொடர்ந்து ஜேவிபிலேயே பணியாற்றியவர், ஜேவிபியிலிருந்து தான் தேசிய மக்கள் சக்திக்கு வந்தான் என்று சொல்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த விடயங்களை ஏன் சரியாக கொண்டு செல்லல? ஒருவேளை இந்த விடயத்துல அவருக்கும் ஒரு விமர்சன கண்ணோட்டம் ஒன்று இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏனென்றால் இப்படியான விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது சரியான நடைமுறைப்படுத்தல்கள்ல இதனை அவர் மேற்கொள்ளல, சரியான ஒரு சீர்மையில அவர் இதனை மேற்கொள்ளல என்ற விமர்சனம் யாரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மேலும் மேற்கொள்ளப்படுது. பழைய ஜேபி தான் என்று சொல்ற நபரே இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றாரோ என்ற ஒரு கேள்வி ஒன்று தொடர்ந்து எழுதுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே ஒரு சிக்கல் நிலைமைக்குள்ளதான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கேள்வி பலர் மத்தியிலே வருகின்றது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது தொடர்பாக முன்னெடுக்கப்படுகின்றது, அடுத்த கட்டமாக இப்படியெல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தை தான் உருவாக்கினோன்ற விடயத்தையும் சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், முன்னைய காலகட்டங்களில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். மண்கும்பான், அல்லப்பட்டி, மண்டதீவு போன்ற இடங்கள்ல காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களோட தொடர்பட்டதே டாக்டர் சிவானந்த் அவர்கள் தான். பல உறவினர்கள் அவர்கள்ட்டே போய் கேட்டிருக்கிறாங்க, இந்த மகனை கூட்டிட்டு போனீங்க இப்படி வந்த இன்னும் காணலையே. இப்படியான ஒரு சூழ்நிலை காணாமல் ஆக்கப்படுதல்ல விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒருவர் எப்படி காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தை உருவாக்கி இருப்பார் என்ற விமர்சனங்கள் பொதுவெளியில தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தை மறைக்கிறதுக்காண்டி தான் இவர் இந்த இதை சொல்றாரா அல்லது இப்படியான விடயங்களை உருவாக்கி இருப்பாரோ என்ற கேள்வியும் பலருக்கும் வளர்ந்திருக்கிறது. ஆகவே இதோட அவர் மேல இருக்கிற ஒரு விரையோட விமர்சனமா பார்க்கப்படுகின்றது. ஆக இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போன்றார் என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயத்துல விசாரணை கைதிகள்லாம் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு மூத்த அதிகாரி சொல்லியிருக்கிறார். ஏன் விசாரணை கைதிகள் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அதாவது குற்றம் இன்னுமே நிரூபிக்கப்படாத கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எதற்காக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கணும் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஆக திட்டமிட்ட வகையில இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவங்கள் நடந்ததா, எந்த பின்னணியில இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக இது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய அல்லது ஒரு முன்னை நாள் அமைச்சருடைய கட்டுப்பாடுலாம் நடந்தது என்ற பல விமர்சனங்கள் இருக்கின்றன. ஏன் இது நடந்தது, சில இடங்கள்ல சில விஷயங்களை திசை திருப்பதுக்காக நடந்ததா அல்லது கைதிகளை தப்பிச்சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு சூசமா நடந்தான்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது. என்றால் இது புதுசு இல்லை, 2012ஆம் ஆண்டு நடந்திருக்கு, 2020ஆம் ஆண்டு நடந்திருக்கு. கொரோனா சம்பவம் நடைபெறுகிற பொழுது 2022 பகுதியிலெல்லாம் நடந்திருக்கு. என்ற தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லை என்று ஒன்று தங்களை பிணையில விடுவிக்கணும், வெளிச்செல்ல விடணும், இந்த கொரோனா சூழ்நிலையிலிருந்து ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. எவ்வளவு சிக்கலான ஒரு நடைமுறை என்று பாருங்க. அதே மாதிரி தங்களுக்குரிய PCR டெஸ்ட்டை ஒழுங்கு எடுக்க இல்லை, அது எடுக்கணும் என்று ஒரு சுகாதார ரீதியாக ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. சில இடங்கள்ல தீப்பெட்டி கூட எரிஞ்சிருக்கு சிறைச்சாலைகள். அப்படியான பல சம்பவங்கள் இடம்பெற்றுக்கின்றன. முன்னைய நாள்கள் எங்களுடைய இந்த சிறை கைதிகள், அதுலேயும் குறிப்பாக அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த சம்பவம் எல்லாம் திட்டமிட்டு தான் நடைபெற்றது என்கின்ற ஒரு வரலாறு ஒன்று இருக்கின்றது. சில இடங்கள்ல சிறைச்சாலை சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அது ஒன்று அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளை மாற்றத்துக்கோ அல்லது அரசாங்கத்துக்கு சாதகமாகோ, இந்த முன்னை நாள்களில் மஹிந்த ராஜபக்ச நேரடியாக சிறைச்சாலைகளுக்கு சென்று அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சிறைச்சாலை சம்பவங்கள் நிறுத்தி இருக்கிறார், ஒரு வன்முறை சம்பவங்கள். ஆக அவர்களுக்காகவே சில சிறைச்சாலை சம்பவங்கள் நடைபெறும், அவர்களே அதை நிறுத்துவார்கள் என்ற விமர்சனம் ஒரு பக்கத்தில் இருந்திருக்கிறது. ஆக இப்பொழுது இதுல விசாரணை கைதிகள் அதிகம் கொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. அந்த காரணத்துக்கான பதில இந்த அரசாங்கம் சொல்ல வேண்டிய அல்லது இந்த அரசாங்கம் விசாரணைகள் மூலம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. என்றால் இப்ப உங்களுக்கு தெரியும், பல முக்கியமான தரப்புகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. முக்கியமான தரப்புகள் அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான தரப்புகள் சிறைப்பிடிக்கப்படலாம் என்கிற விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படியான பல விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியாக நடக்க போகிறது, விசாரணை கைதிகள் மட்டுமே திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்றால் ஒரு பெரிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.